அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வந்து UAE க்ளீன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கம்பெனி வந்து கலந்துக்கிறாங்க. எங்கள் கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 100 பேர். இன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் தான், இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆஃப் கொடுத்து இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக பல கம்பெனிலேருந்து பல ஆளுங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் இங்கே பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே ஒரே குதூகலம் தான். இது போல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பொது நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஸி தான். இது மாதிரி நல்ல ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் முதல் தடவை நானும் வந்து கலந்துக்கிறேன். நம்ம லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அதிகமான வீடியோ, சோசியல் ஒர்க்கு, மற்றபடி இங்கே யூஏல என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா வீடியோ உங்களுக்காக தரதுக்கு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ. ஸோ எங்கள் கம்பெனி சார்பாக ஒரு 100 பேருக்கு என்ன கலந்துறதுக்காக வந்திருக்காங்க. இதில் இப்போ தான் கொஞ்சம் ஆளுங்க வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து டிஷர்ட் வந்து ரொம்ப பெரிய டிஷர்ட் கொடுத்துட்டாங்க. அதான் என்னன்னு தெரியல, பார்ப்போம். கிட்டத்தட்ட ரொம்ப கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, பல இடங்கள்லேருந்து. ரொம்ப அற்புதமான காலை நிகழ்வு, பனிமூட்டமான ஒரு காலை. இது வந்து நியூ ஷஹாமா அந்த ஏரியாவில் தான் நடக்குது. டெம்பரரி டாய்லெட்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அதுக்காக போயிட்டுருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு எத்தனை டன் வேஸ்டேஜஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இங்கே வந்துக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா நியாயமான லெவலில் கூட்டம் வந்திருக்காங்க. அலியூம், அதீப், அப்புறம் ஏகப்பட்ட கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பேசுகிறதுக்காக உள்ள இடம். இந்த இடத்துக்கு நான் தான் நின்று பேசுகிற ஸ்பீச் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட மீடியாக்கள், இங்கே உள்ள மீடியாக்களும் வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் மீடியாவை நம்ம போடணும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு இங்கே பாருங்கள் எந்தெந்த கம்பெனி கலந்துக்கிடுங்கிறத வந்துக்கிட்டு இதில் போட்டிருக்காங்க. இதில் உள்ள எல்லா கம்பெனியும் கலந்துக்கிடுது. அல்மரை, அலைன், பாருங்க, இது எல்லாம் அவங்க இது கொடுக்க போகிறாங்க. ஜூஸு அது இது எல்லாம் ஃப்ரீ இருக்குது. சாப்பாடு, ப்ரெட்டு அது இது கொடுப்பாங்க. க்ளவுஸு, பிளாஸ்டிக் கலெக்ஷனு. இங்கே பாருங்கள், க்ளீன் UAE கேம்ப். ஸோ இந்த கேம்பெயினுக்கு வந்துக்கிட்டு இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா, இந்த நாட்டில் வந்துக்கிட்டு உலகத்தில் உள்ள அத்தனை கண்ட்ரி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற அத்தனை மக்களும் சரி இதில் வந்து கலந்துக்கிறாங்க. அதான் மெயின். இப்போ ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, பல கம்பெனிகள், பல மீடியாக்கள் வந்திருக்கு. பல மேனேஜர்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நம்ம வந்து கலந்துக்கிறது வந்துக்கிட்டு நம்மளுக்கு புதுசாக இருக்கிறதுனால, நம்ம ஊரில் இது போல் நாட்டு நல பணித்திட்டம்னு சொன்னால் எவ்வளோ இது ஸ்கூலில் படிக்கும்போது பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக எல்லாம் வெளியே வந்து ஜாஸ்தியாக ஒரு சோசியல் ஒர்க்கும் பண்ணுறதில்லை. இப்போ UAEக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரியான சோசியல் ஒர்க் பண்ணுறது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்துக்கிட்டு ஒரு 2 hours 3 hours கலெக்ஷன் நடக்கும். Colleague Marcelon, almost 20 years we are working together. He's from Philippines. He's going to dance a little bit. Yalla, I'm waiting. I don't know how, only like this dance. Like this. இப்போ வந்துக்கிட்டு எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. இப்போ ஸ்பீச் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். ஒன்று ஒரு கம்பெனி இல்லை, கிட்டத்தட்ட 13-14 கம்பெனி வந்து கலந்துருக்காங்க.
Good morning, everybody. Morning. Thank you very much for joining us. This is the 22nd year that we are conducting this national campaign, the Clean UAE. The Clean UAE this year is taking place at a very, very historic period. This is the year of sustainability as was declared by the President of the UAE, His Highness Sheikh Mohammed bin Zayed. So it is befitting that we conclude the year with these action programs, community engagement, people from all walks of life, from different nationalities. We are coming together as one to ensure that we continue on this sustainable journey. The other very important for this year is that UAE has hosted COP28. You all know that, and today is the last day of COP28. We want to prove to the world that the society in the UAE is united. It is one. We work together regardless of where we come from. We are one. We understand our responsibility and we understand our role, and we take action on it. So I really, really thank you very much, and I'm extremely grateful to all the work from all of you. I would like to thank Abu Dhabi municipality, represented by Shahamah municipality, who have been a partner with us in this campaign for more than a decade. Their commitment sends a strong message. Again, the connectivity, the partnership, the effective collaboration between the NGOs, between the private sector and between the government organization, so that together we can carry our responsibility. I would like to thank the entities that have come on board to support us. These are organizations that understand their responsibility. They know that they have a role to play in the society, and they have a message that they need to get out there, and they have to exhibit their responsibility. So I would like to thank McDonald's UAE. I would like to thank the supporting entities as well, and I will go to them one by one. So we have Abu Dhabi Terminals, we have Farney Company, we have Dubai Investment Park, and we have Gulf International Bank. A big hand for our sponsors. We have our support sponsor, CanPact, and we have supporting entities who have given us in kind. And these, I never underestimate the importance of their contribution in kind. And these are partners with us since we started these campaigns. And this is how we are able to continue year on year. I would like to thank Al Ain Water. I would like to thank Al Mara'i. I would like to thank Astar DM Healthcare, who provide us with a mobile hospital for any case that we may need, God forbid. Then equipment rental, who provided us with mobile toilets. Fujairah Plastics, who have provided us with biodegradable plastic bags. They have been doing that with us since 2002. So again, a big hand for all of them. I would like to thank our new partners who have come on board, Golden Leaf and Golden Loaf and Golden Spike. I hope this partnership continues for many years to come. I really appreciate the support that these entities have extended to Emirates Environmental Group and to this national campaign. I would like to thank Gulf News, and I would like to thank the CSR partner, Arabia CSR Network. I mentioned that we started this campaign on the 5th of December, and what we have managed to do until now is collect more than 11,000 kgs of waste. But what we have managed to do since the inception of this program is a lot. And that could not have happened without the active participation of every member of the society. All these private sector companies that have understood their role and they come to join us every year. This is what helps us make the difference. This is how you can see the impact. This is a very special place for us. We were here a few weeks ago to plant trees. As you were walking, you will be very careful because they are fresh plants here, young saplings that we have planted them. There are more than 3,000 of them. So that is part of our campaign to increase the sustainable green spaces in the UAE and to ensure that we are planting native trees to protect the biodiversity of the country. So collectively, we will be able and we are able to deal with the challenges that are facing us, and we will be working together as one to ensure that we do make a difference. Now it gives me great pleasure
to invite the representative of Shahamah municipality, His Excellency Abdullah Al-Junabi. Please, Abdullah, to give the opening speech, to give the welcoming speech as well. ஒரு வழியாக எல்லாருமே இந்த ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. எல்லார் கையிலையும் கீஸ் இருக்குது. ரீசைக்கிள் மெட்டீரியல் ட்ராப் ஹியர். நீங்கள் பார்த்துட்டாக்கா எல்லா மக்கள் கையில் கீஸ் இருக்குது. இந்த EGG ஃபுஜேரா பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரி இந்த இதோட வச்சுக்கிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக போயிருக்காங்க. இங்கே இருக்கிற குப்பைகள் கூலங்களை வந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா கவர் பண்ணி இது மாதிரி எடுக்கிறாங்க. இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னு சொன்னாக்கா, நம்ம வந்துக்கிட்டு என்வாயர்மெண்ட்டை நம்ம தான் கேடாக்கணும். அதை வந்து சரியான முறையில் நம்ம பண்ணும்போது நம்ம அது த்ரோ பண்ணுறதெல்லாம் கிளியராக நம்ம கார்பேஜ் சரியான முறையில் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்துக்கிட்டு இது போல் விஷயங்கள்லாம் தேவைப்படாது. ஸோ நம்மளுக்கு இது ஒரு பாடமாக இருக்குங்கிறது தான் மெயின். இதுதான் ஸ்கூலு பிள்ளைங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு காரணமே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நல்ல மாதிரியே வரணுங்கிறதுக்காக தான். இன்ஷா அல்லாஹ் இது முழுமையாக சக்ஸஸ் ஆகணும். இந்த கண்ட்ரி ஒவ்வொரு முன்னெடுப்பு நடக்கிறது எல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸாக முடியணும். துவா செய்வோம். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். மக்கள் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட்டு ஓரத்தில் இந்த கிளாஸு, இந்த பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் பேப்பரு, அப்புறம் தேவையில்லாத சாமான்கள்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்துக்கிட்டு ரோட்டில் உள்ள எல்லா இதையும் வந்துக்கிட்டு க்ளீன் பண்ணுறது தான் முதல் வேலை. இதெல்லாம் சில இது வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க, சில இது வந்துக்கிட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேம்பெயின். பாருங்கள், மக்கள் ஆரவாரமாக போயிட்டுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கடுமையான கூட்டம், மாஷா அல்லாஹ். பாருங்கள், மக்கள் எல்லாம் பை வரும்போது எம்டியாக இருந்துச்சு. எல்லார பையிலையும் ஒரு கூலை குப்பம் சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருங்க, இது நம்ம தமிழர்களுக்கு தான் எல்லாம். இவங்களும் குப்பையை ஒரு பாடு சேர்த்துருக்காங்க. இது பல பகுதியில் அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக போய் பாருங்கள் தம்ஸு கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாம். ஆனால் பார்த்த லெவலில் வந்து பெரிய லெவலில் குப்பை இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முனைப்போட செயல்படுறாங்கல்ல. இது போல் வின்டரில் வந்துட்டு எவ்ரி வீக் ஒரு கேம்பெயின் நடத்தினாக்கா UAE சுற்றி க்ளீன் ஆகிடும். அதில் முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம வந்துக்கிட்டு ஒரு கேம்பெயின் போடும் போதெல்லாம் நம்ம அப்படியே சாமானை போட்டுட்டு போயிடாமல் ப்ராப்பராக அந்த குப்பைக்காக வச்சுருப்பாங்க இடம். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக பேக்கில் போட்டு போயிட்டாக்கா, பிளாக் லேஸில் கருப்பு கலர் பேக்கில் போட்டு போயிட்டோம்னாக்கா முனிசிபாலிட்டி வரும்போது கிளியராக பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துக்கிட்டு நாடு சுத்தமாக இருக்குது. நாடு சுத்தமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருக்குது, எல்லாம் சுத்தமாகிடும். இது ரொம்ப அற்புதமான ஒரு இனிஷியேட்டிவ். இது போல் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எடுத்தாக்கா இது ரொம்ப நன்மையாக இருக்கும். மக்களுக்கு வந்துக்கிட்டு இது ஒரு இதாக இருக்கும், விழிப்புணர்வாகவும் இருக்கும். டக்கடே இப்போ வந்துக்கிட்டு நம்ம ராம்நாடை சேர்ந்தவங்க இவங்களும் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ கிலோ சேர்த்திக்கிறாங்க. நான் கூட கொஞ்சோண்டு தான் சேர்த்திக்கிறேன். அவங்க என்னடாக்கா கிலோ பெரிய பேக்கே நிறச்சி வச்சுக்கிறாங்க. சீர்காழி ராம்நாடு. ஓகே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள். லெஜெண்டரி டிஸ்கவரியா. ஒரு வழியாக போயிட்டு நாங்கள் வந்து குப்பைகளை சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். இதில் வந்து இன்னும் மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க, பல பக்கமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடியலை. காரணம் என்னன்னு சொன்னாக்க, இங்கே பாருங்கள், இந்த நாட்டு பெண்களும் வந்திருக்காங்க, மற்ற நாட்டு பெண்களும் வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஃபேமிலியோடு 9 பேர் வந்திருக்காங்க, அவங்களோட குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. இங்கே பாருங்கள், குப்பை இது வரைக்கும் சேர்ந்திக்கிற குப்பை எவ்வளோ இருக்குது. இன்னும் வந்துக்கிட்டு இருக்க குப்பை இன்னும் முடியலை. இதோட குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்குது, இன்னும் முடியலை.
தண்ணி பாட்டில் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஒரு விஷயம், ஸ்கூலு குழந்தைகளும் வந்திருக்காங்க. அதை ரொம்ப கவனிக்கலைன்னா இப்போ தான் பார்த்தேன். ஸோ குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸ்கூல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கம்பெனி வந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 கண்ட்ரி மக்களாச்சும் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். இது போல் விஷயங்களில் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் ஒவ்வொரு வருஷமும் இது போல் நிகழ்வுகள் இருக்கும்போது உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம கலந்துக்க வேண்டிய ஒரு ஆசை இருக்குது. இறைவன் நிறைவேற்றி வைக்கணும். One minute. எல்லா கம்பெனி இங்கே பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. இன்னமும் வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். மாஷாஅல்லாஹ். எனக்கு ஆஃபீஸில் கால் வந்துருச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறேன். நியாயமான அளவில் ஃபுட்டு அள்ளி சொல்லியிருக்காங்க. வந்துக்கிட்டு இந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு ஆன்லைன் கம்பெனி அல்மராய் அவங்க வந்துக்கிட்டு ஜூஸும் க்ரோஸன்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்காக மக்கள் க்யூவில் இருந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. Just la base.